ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட் பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். From the unit 3 of class 11th. ஓகேவா? நம்ம வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி பார்த்தோம். வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னு ஒரு 2 லெசன் பார்த்து ஞாபகம் இருக்குங்களா? பாருங்கள், அந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம அண்டர் கிரவுண்டு ஸ்டெம்மை பற்றி பார்த்தோம். ஓகேவா? அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், சப் ஏரியல் மாடிஃபிகேஷனில் என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ட்டில் எப்படிலாம் இருக்குது ஸ்ட்ரக்சர்ஸ், அதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இல்லை அப்படின்னா கொஞ்சம் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் 11th புக்கை. ஓகேப்பா, லிசன் பண்ணுங்கள். தீஸ் இன்க்ளூட் ரைசோம். பாரு, 1 minute. தீஸ் இன்க்ளூட் ரைசோம்ன்றது நம்ம என்ன பார்த்தோம்? அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். ஓகேவா? ஜிஞ்சர், அப்புறம் மியூசா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் வந்து ரைசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்டெம் மூலமாக எப்படி நடக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மியூசா. ஓகேவா? ஸோ ரைசோம் அப்படின்றது அண்டர் கிரவுண்டு ஸ்டெம். ரைசோம்னாலே அண்டர் கிரவுண்டு ஸ்டெம் தான். நமக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மியூசா பாரடைசியாக்கா, அதாவது பனானா. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே ரைசோமுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஜிஞ்சிஃபர் அஃபிஷினாலி, அதாவது இஞ்சி. ஓகேவாப்பா? நம்மளோட ஜிஞ்சர். சரியா? அண்ட் ஆல்சோ குக்குமா லாங்கா அப்படின்றது இது வந்து மஞ்சள். ஓகேவா? குக்குமா லாங்கா அப்படின்றது மஞ்சள். சரியா? ஸோ அப்போ அண்டர் கிரவுண்டு ஸ்டெம் ரைசோம் அப்படின்றதுக்கு நம்ம பனானா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். மியூசா, அதாவது ஜிஞ்சிஃபர் ஜிஞ்சர் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னொன்று குர்குமா லாங்கா, அதாவது மஞ்சள். ஓகேவா? நம்ம மஞ்சள் பார்த்துருக்க மாட்டோம். மியூசா நமக்கு தெரியும், அதாவது பனானா நமக்கு தெரியும். பட் ஜிஞ்சர் நமக்கு நல்லாவே தெரியும். என்னது ஜிஞ்சர்? இந்த ஜிஞ்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அதோடய ஜிஞ்சரோட ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும். ஆக்சுவலாக அது மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். பட் ரூட்டோட அது மண்ணுக்கு கீழே இருக்கனால அது ரூட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் க்ரோயிங் டிப் இருக்கும். சரியா? நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ்லாம் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம பார்க்க போனால் ஆக்சுவலாக அது ஸ்டெம். சரியா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காம். ஓகேவா? காமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து பார்த்துருக்கீங்க. நம்ம 11th புக் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோக்கன்னு. காமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமர்ஃபோஃபிலஸ் கொலகீஷியா. ஓகேவா? அதாவது நம்ம அமர்ஃபோஃபிலஸ் அப்படின்றது நம்ம நெட்டில் நீங்கள் பார்த்து சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளவராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கொலகேஷியா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய கருணக்கிழங்கா, எஸ், கருணக்கிழங்கு ரொம்ப பெருசாக இருக்கும். யாம். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு பிளான்ட்டும் நமக்கு காம்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டியூபர்ன்றது நமக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரியும், கிழங்கு. ஓகேவா? சொலானம் டியூபரோசம். திஸ் இஸ் ஃபார் சொலானம் டியூபரோசம் ஃபார் டியூபர்ஸ்க்கு. ஓகேவா? பல்பும் நமக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பல்புக்கு எக்ஸாம்பிள் அல்லியம் சீப்பா. ஓகேவா? அண்ட் லில்லியம். ஓகேவா? நம்ம ஆனியன். ஓகேவா? அதாவது லீஃபோட லீஃப் ஸ்கேல்ஸால் கவர் ஆகி க்ரோயிங் டிப் இஸ் கவர்டு பை லீஃப் ஸ்கேல்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய லீஃப் ஸ்கேல்ஸால் கவர் ஆகிருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பல்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அடுத்தது ரன்னர். சரியா? ரன்னர் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் சென்டில்லா ஆஷியட்டிகா, வல்லாரை. சரியா? ரன்னர் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் நோடு இருக்கோ அங்கங்கெல்லாம் என்ன இருக்கும்? நமக்கு
ரூட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் நோட்ஸ் போகுதோ அங்கங்கெல்லாம் நமக்கு ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? இது வந்து வல்லாரை ரன்னருக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸ்டோலன் பார்த்தீங்க அப்படின்னா மென்ட் அண்டு ஃப்ராக்ரியா, அதாவது நம்ம இதுவும் அப்படி தான், ஸ்டோலனும் அப்படி தான். மென்டால் அப்படின்றது என்னது? நம்ம இதுப்பா புதினா. சரியா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். அடுத்தது ஆஃப்செட் அப்படின்றது ரன்னர் அப். ஸ்டோலன் மாதிரி தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடியது. ஸ்டோலன் மாதிரி தான் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடியது. பிஸ்டி அண்ட் ஐகோர்னியா. ஓகேவா? ரூட் பாக்கெட்ஸ் அதில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சக்கர் பார்த்தீங்க அப்படின்னா கிரைசாந்திமம். ஓகேவா? சக்கர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நான் உங்களுக்கு 11th புக் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சக்கர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் பிரான்ச் ஒன்று வந்திருக்கும். அதாவது மெயின் ஸ்டெம்லேருந்து பிரான்ச் ஒன்று வந்திருக்கும். பிரான்ச் வந்து கொஞ்சம் தூரம் மேலே போயிருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு கீழே போயிட்டு இவ்வளோ தூரம் இப்படி போயிட்டு மறுபடியும் வளர ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா? இது கிரைசாந்திமம் சொல்கிறேன். பல்பில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா டைஸ்கோரியா அண்டு அக்கேவில் இருக்கக்கூடியது. ஓகேவா? பட்ஸ் ஃபார்ம் ஆகிறது. ஆக்சிலரி பட்ஸ் ஃப்ரம் த நோட்ஸ் ஆஃப் ரைசோம் அண்ட் ஐஸ் ஆஃப் டியூபர் கிவ் ரைஸ் டு நியூ பிளான்ட். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய, அதாவது டியூபர்ஸ்லையாக இருக்கட்டும், ரைசோமில் இருக்கட்டும், அப்புறம் டியூபராக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி பட், அதாவது என்ன சொல்கிறது, இப்போ சைடில் வளரக்கூடிய கிளைகள்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த ஒவ்வொரு பொட்டேட்டோஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்சிலரி பட்லேயும், ஓகேவா? ஆக்சிலரி பட்லேயும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன குருத்து மாதிரி ஃபார்ம் ஆகும். அது வந்து பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும். சரியா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், திஸ் இஸ் 11th புக்கு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது 11th புக்கு. பாரு, திஸ் இஸ் 11th புக். இது வந்து வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி லெசனு. சரியா? ஸோ இதில் தான் இது ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் உங்களுக்கு நான் நடத்தினோம், மறந்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்த ரைசோம்ஸ். ஓகேவா? இப்போ ரைசோமு தெரியுதா? காம்னா என்ன, டியூபர்னா என்ன, அடுத்தது என்னது பல்புனா என்ன. ஓகேவா? இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் மட்டும் பார்த்துடலாம். இங்கே ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ரைசோம் அப்படின்றது என்னது? ரைசோம்ஸ் அப்படின்றது அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணுறேன், அப்படியே லிசன் பண்ணு. திஸ் இஸ் அ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். ஓகேவா? ஸ்டெம் நம்ம முன்னே பார்த்ததும் ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் தான். திஸ் இஸ் அ அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். இது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்டு ஸ்டெம்மு. க்ரோ ஹரிசாண்டலி. ஓகேவா? ஹரிசாண்டலி அப்படின்றது என்னது? இப்படி போகிறது. வெர்டிக்கலி அப்படின்னா நேராக போகிறது. ஓகேவா? ஸோ ஹரிசாண்டலி அப்படின்றது அப்படியே படுத்த வாக்கில் இருக்கிறது. சரியா? இந்த ஸ்டெம் எப்படி போகும் அப்படின்னா, நார்மலாக பொதுவாக ஸ்டெம் எப்படி போகும்? நேராக தான் போகும். பட் ஹரிசாண்டலி அப்படின்னா இப்படி இந்த சைடில் படுத்த வாக்கில் இப்படி பரவி போகிறது. சரியா? ஓகே, அப்படி வளருமா வித் செவரல் லேட்ரல் க்ரோயிங் பட்ஸ். ஓகேவா? க்ரோயிங் டிப்ஸோட அந்த மாதிரி வளரக்கூடியது. பாருங்கன்னு அதுக்கு எக்ஸாம்பிள் இஞ்சி. ஓகேவா? அதில் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் இருக்குது. அதில் நமக்கு நோட்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸ் வந்து கவர்டு பை ஸ்கேல்ஸால் கவர் ஆகிருக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜிஞ்சிஃபெரா அஃபிஷினாலிஸ் இதுலேயும் போட்டிருக்காங்க உங்களுக்கு. குர்குமா லாங்கா மஞ்சள். ஓகேவா? மரண்டா, இது ஆக்சுவலாக மா இஞ்சின்னு நினைக்கிறேன். மா இஞ்சி. ஓகேவா? அதுக்கப்புறம் நிம்ஃபியே, நிலம்போ, அல்லி, தாமரை, இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டியூபர் பார்த்துடலாம். ஸோ டியூபரும் நம்ம சொல்லியிருந்தோம் பொட்டேட்டோ. ஓகேவா? ஸோ டியூபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், ஸோ திஸ் இஸ் சக்குலண்ட் அண்டர் கிரவுண்டு ஸ்பெரிக்கல் ஆர் குளோபஸ். பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருக்குமா, ரவுண்டாக இல்லைன்னா குண்டா. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது. வித் மெனி எம்பைடர்ட் ஆக்சிலரி பேட் கால்டு ஐஸ். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கண் பகுதி மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அந்த வீட்டில் பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள்.
உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு இப்போ பொட்டேட்டோஸ் அப்படின்னா லிசன் பண்ணு. இப்போ பொட்டேட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பொட்டேட்டோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படிலாம் இருக்கும், கவனிச்சு பாருங்கள் தெரியும். ஸோ அந்த அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 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 கண் இருக்கும். இதெல்லாமே நோட்ஸ் நோட்ஸில் வந்து கண் இருக்கும், அதாவது ஐ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆக்ஸிலரி பட் வித் எம்பைடட் ஆக்ஸிலரி பட். ஓகேவா? மெனி எம்பைடட் ஆக்ஸிலரி பட். ஓகேவா? நிறைய பட்ஸ், குட்டி குட்டி ஆக்ஸிலரி பட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் கண்ணு. ஸோ அதை பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சொலனம் டியூபரோசமில் பொட்டேட்டோஸ் எடுத்து தயவுசெய்து கைண்டில் வச்சு பாருங்கள். ஓகே, அடுத்தது பாருங்க கண்ணு, 2 உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காம். ஓகேவா? காமுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? காம் ஆக்சுவலாக பாருங்கள், இதுதான் காம். இந்த பகுதி இதுதான் காமன் நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இதுவும் ஆக்சுவலாக சக்குலண்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் தான். ஓகேவா? வித் எரெக்ட் க்ரோயிங் டிப். எரெக்ட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வளரக்கூடியது, எரெக்ட் க்ரோயிங் டிப். ஓகேவா? இட் இஸ் சரௌண்டட் பை ஸ்கேல் லீவ்ஸ். இதுவும் அதே தான், உருளைக்கிழங்கு மாதிரியே தான், ஸ்கேல் லீவ்ஸால் கவர்ட் ஆகிருக்கு. இதுலேயும் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பாருங்கள், காம்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது என்னது? காம் பார்த்துட்டு ரைஸும் பார்த்துட்டோம், பல்பு பார்க்கலாம். அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. பல்ப், டியூபர்ஸ் பார்த்துட்டோம். பல்பு பாருங்கள், பல்ப் அப்படின்றது என்னது? இட் இஸ் அ கண்டென்ஸ்ட் கோனிக்கல் ஆர் கான்வெக்ஸ் ஸ்டெம். ஆமாம், ஓகேவா? கண்டென்ஸ்ட் அப்படின்னா சுருங்க, ரொம்ப குறைவான, ரொம்ப குறுக்கப்பட்ட. ஓகேவா? ரொம்ப ரொம்ப குறுக்கப்பட்டது. ஸ்டெம்னா ஒரு பிளான்ட்னா எப்படி இருக்கும்? நல்ல ஓரளவுக்கு ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆமாவா? பிளான்ட் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டெம் இருக்கும். இங்கே ஒரு லீவ்ஸ் இருக்கும். இங்கே நடுவில் இவ்வளோ பெரிய நோடு இருக்கும். இங்கே இது ஒரு நோடு, இந்த இடத்துல இன்டர் நோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் பல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கண்டென்ஸ்டு ஸ்டெம்மு. ஓகேவா? ரொம்ப குறுகிருக்கும். அந்த ஸ்டெம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கண்டென்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம நம்மளோட ஆனியன் எடுத்து பாருங்கள் தெரியும், ரொம்ப கண்டென்ஸ்டு ஸ்டெம். ஓகேவா? ரொம்ப நெருக்கமாக அதோட நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸே இல்லாமல் நோட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? புரியுதா? அந்த ஸ்டெம் இஸ் கவர்டு பை ஸ்கேல் லீவ்ஸ். இந்த ஸ்கேல் லீவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதை தான் நம்ம உரிக்கிறோம். மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடியதை ஆனியன் அப்படின்னு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். சரியா? தே ஆர் 2 டைப்ஸ். ஒன்று டியூனிகேட்டட், ஒன்று, இன்னொன்று பல்ப் ஒன்று. ஓகேவா? டியூனிகேட்டட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வருவாங்க டியூனிகேட்டடில்? அது பேர் என்ன? பூண்டு. ஓகேவா? டியூனிகேட்டட் பல்பில் நமக்கு வந்து கார்லிக் இருக்கும். சரியா? அது எக்ஸாம்பிள். பல்பில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன வரும்? ஆனியன் எக்ஸாம்பிள். 2 ஆனியன், பெரிய ஆனியன், சின்ன ஆனியன், ரெண்டுமே எக்ஸாம்பிளாக வரும். சரியா? ஸோ பல்ப் அப்படின்றது கண்டென்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். சரியா? கண்டென்ஸ்ட் குறுக்கப்பட்ட, அதுவும் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் தான். ஸோ அதோட லீஃப் அந்த லீஃபோட மாடிஃபிகேஷன், அதாவது லீஃப் கவர் ஆகிருக்குல்ல, க்ரோயிங் டிப்பை லீஃப் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய சின்ன பகுதி க்ரோயிங் டிப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதோட ஸ்டெம்மோட டிப்பு, அந்த ஸ்டெம்மோட டிப் வந்து கவர் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வெங்காயத்தில் ஒரு லேயர் உளிக்கிறோம்ல கண்ணு, அது வந்து வேறு லீவ்ஸு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இது பல்பு. சரியா? ஸோ உங்களுக்கு 11th எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா 11th புக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க கண்ணு, ரெஃபர் பண்ணி பாருங்கள். சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மிஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள். அடுத்தது ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். ஓகேவா? ஸோ லீஃபில் கூட வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா?
மீன்ஸ் நம்ம இந்த மாதிரி அதாவது ஒரு பொட்டேட்டோவை வச்சோம் அப்படின்னா, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பொட்டேட்டோ, சின்ன பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா ஒரு நியூ பிளான்ட் கொடுக்கும். நம்ம பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கோம். ஓகேவா? பட் ஒரு லீஃபை வச்சா கூட ஒரு பிளான்ட் வருமா அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக லீஃபை வச்சா கூட ஒரு பிளான்ட் வரும். சரியா? அதுக்கு தான் ப்ரையோஃபில்லம் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் நிறைய டைம். அதை எடுத்து நம்ம கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ப்ரையோஃபில்லம் நம்ம ஸ்கூலில் இது மாதிரி அந்த பிள்ளைங்க நிறைய கொண்டு வருவாங்க கண்ணு ப்ரையோஃபில்லம் பிளான்ட்டு. அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டோம் கட்டி வைப்போம் ஜன்னலில். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளில் அதுலேருந்து ரூட்ஸு, அதாவது ப்ரையோஃபில்லம் லீஃப் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பாருங்கள், திஸ் இஸ் த ப்ரையோஃபில்லம் லீஃப். ஓகேவா? இந்த லீஃப் இதுதான் ப்ரையோஃபில்லம், இதுதான் ப்ரையோஃபில்லம். ஸோ இதோட லீவ்ஸ் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் லீவ்ஸு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியுதாப்பா, ஒவ்வொரு கேப்பில் பாருங்கள் ஒரு பிளான்ட்டே வந்திருக்கு பாருங்கள். 2 லீஃபோட ஒரு பிளான்ட் வந்திருக்கு. நல்லா பாரு, அந்த லீவ்ஸ் பாருங்கள், குட்டி குட்டி 2 லீஃபோட ஒரு குட்டி பிளான்ட்டே வந்திருக்கு பாருங்கள். இதோ பாருங்கள், இங்கே ஜஸ்ட்டு இப்போ ரூட் வர ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 2 லீஃபோடையே ஒரு சின்ன பிளான்ட் வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நோட்ஸ்லேயும் ஒரு சின்ன சின்ன கேப், அதாவது இந்த மாதிரி இருக்கும். அதோட என்னென்னு சொல்கிறது, மார்ஜின், லீஃபோட மார்ஜின் இப்படி இருக்கும். ஸோ இது அதாவது நாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நோட்ஸ்லேயுமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குட்டி வேர் ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் வர ஆரம்பிக்கும் ரூட். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து 2 லீஃபு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த பீஸை நம்ம கட் பண்ணி மண்ணில் வச்சோம் அப்படின்னாவே இது வந்து அப்படியே ஒரு பிளான்ட்டாகவே வளர ஆரம்பிக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் ப்ரையோஃபில்லம். சரியா? ஓகே. ஓகே, லிசன் பண்ணுங்கள். இட் இஸ் இன் சம் பிளான்ட் adventitious buds are developed on their leaf. பாருங்கன்னு லீஃபில் கூட பட்ஸ் டெவலப் ஆகுதான் when they are detached from the parent plant. ஓகேவா? ஸோ அது பேரண்ட் பிளான்ட்டை விட்டு டிட்டாச் ஆகி பிஞ்சு போகும்போது they grow into new plant. ஓகேவா? நியூ இண்டிவிஜுவல் பிளான்ட். சரியா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையோஃபில்லம், சீலியா, பிக்னோனியா, இதெல்லாமே எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சீலியா, பிக்னோனி இதெல்லாம் நீங்கள் நேட்டில் கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீலியா, பிக்னோனியா சின்ன லீஃப்லேயே மண்ணுக்குள்ளே வச்சு அந்த என்ன சொல்கிறது, ப்ராபகேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி பிக்சர்ஸ் நமக்கு தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி லீஃபையே ஒரு மண்ணில் ஒரு குட்டி மண் ஜாடியில் லீஃபையே வச்சு நெக்ஸ்ட்டு பிளான்ட்டை உருவாக்கிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ரையோஃபில்லம் நமக்கு நல்லா தெரிஞ்சது. ரைட். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கன்னு த லீஃப் இஸ் சக்குலண்ட். அந்த லீவ்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ப்ரையோஃபில்லம் லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா சக்குலண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு மொத்தமான லீவ்ஸாக இருக்கும். மொத்தமான லீவ்ஸ்னால் எவ்வளோ களவு மொத்தம் அப்படின்னா, நம்ம துளசி இல்லைப்பா, கற்பூரவள்ளி பிளான்ட் செடி தெரியும்ல கண்ணு, நம்ம அம்மா சளிக்கு தருவாங்கள்ல, துளசியோடு சேர்ந்து கற்பூரவள்ளின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த லீஃபை தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மொத்தமாக இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட அந்தளவுக்கு மொத்தமாக இருக்கும். அந்தளவுக்கு ப்ரையோஃபில்லத்தோட லீஃபும் மொத்தமாக இருக்கும். சரியா? ஓகே. த லீஃப் இஸ் சக்குலண்ட் அண்ட் நாட்ச்ட் ஆன் த மார்ஜின். ஓகேவா? ஒவ்வொரு மார்ஜின்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன பள்ளம், ஒரு குட்டி பள்ளம் இருக்கும். பள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ன இப்படி ஒரு பள்ளம், 2 ரிட்ஜஸ் இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு என்ன சொல்கிறது, பள்ளம் இருக்கும் இல்லையா, ஃபெர்ரோ இருக்கும் இல்லையா, அந்த பள்ளத்தை தான், அந்த ஃபெர்ரோ தான் என்னென்னு சொல்கிறோம், நாட்ச் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நுனி பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்கள், நாட்சஸ் அந்த மார்ஜின், ஒவ்வொரு மார்ஜின்லேயும் அந்த நாட்சஸ் இருக்குது. அட்வென்டிஷியஸ் பட் டெவலப் அட் தீஸ் நோட்ஸ். ஓகேவா? தீஸ் நாட்சஸ். ஓகேவா? ஸோ அட்வென்டிஷியஸ் பட்ஸ், அதாவது அட்வென்டிஷியஸ் பட்ஸ்னால் ஆக்சுவலாக மீனிங் என்ன, அதாவது பட்ஸ் அப்படின்றது எங்கே ஃபார்ம் ஆகணும், நார்மலாக பட்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகணும், ஸ்டெம்மில் தான் ஃபார்ம் ஆகணும். ஸ்டெம்மை தவிர ஒரு லீஃப்லேயோ அல்லது ஸ்டெம்லேயோ அல்லது வேறு பிளான்ட்டோட எந்த பார்ட்டில் ஃபார்ம் ஆனாலும் அதை அட்வென்டிஷியஸ் பட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அட்வென்டிஷியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இன்னும் உங்களுக்கு ஃபெமிலியராக தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ரூட் சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ ரூட் அப்படின்றது அட்வென்டிஷியஸ் ரூட் அப்படின்னு இருக்குது இன்னொரு டைப். ஓகேவா? ஒன்று டேப் ரூட் சிஸ்டம், இன்னொன்று அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு 2 ரூட் சிஸ்டம் நம்ம படிச்சிருக்கோம். அதில் என்ன மிஸ் அட்வென்டிஷியஸ் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரேடிக்கல் அப்படின்ற, அதாவது சீடில் ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியதை நம்ம ரூட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ரேடிக்கலில் இருந்து ஃபார்ம் ஆகாமல் அதர் தென் ரேடிக்கலில் இருந்து ஃபார்ம் ஆகிறதா நம்ம ப்ராப்பர் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதர் தென் ரேடிக்கல், ஓகேவா, ஒரு சில பிளான்ட்டில் அதாவது பர்டிகுலர்லி மோனோகாட் பிளான்ட்டில் ரேடிக்கல்ல இருந்து சீட்லிங் அப்போது வரக்கூடிய ரூட்டானது ரொம்ப கம்மியான டேஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது அழிஞ்சிரும். அகெயின் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோவர் நோடு, ஓகேவா, ஸ்டெம்மோட அடி நோடு, மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய லோவர் நோடுலேருந்து ஃபார்ம் ஆகும் கண்ணு. ஸ்டெம்மோட லோவர் நோட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகும் என்னது ரூட்டு. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், அட்வென்டிஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பராக ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகணும். ரூட்ஸ்னால் ரூட் ஃபார்ம்டு ஃப்ரம் ரேடிக்கல்லேருந்து ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகணும். பட் இன் சம் கேசஸ் டைகாட்லிடனில் ப்ராப்பர் ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகாது. ரேடிக்கலில் தவிர மீதி எங்கேருந்து வேணாலும் ஃபார்ம் ஆகும். சரியா? ரூட்ஸுக்கு நடுவில் அண்டர் கிரவுண்டு ஸ்டெம்மோட, அதாவது ஸ்டெம்மோட லோவர் நோடில், ஓகேவா, மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நோட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் மண்ணுக்கு கொஞ்சம் மேலே கூட ஒரு சில இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்வென்டிஷியஸ் ரூட், அதை அட்வென்டிஷியஸ் ரூட்னு சொல்கிறோம். இல்லை பேனியன் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னது இது, நம்ம ஆலமரத்தில் பார்த்திங்க அப்படின்னா விழுதுகள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது என்ன ரேடிக்கல்லேருந்து அந்த ரூட் ஃபார்ம் ஆகுது கிடையாது. இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, ஃப்ரம் பிரான்ச்சஸ். ஓகேவா? ஸோ அதையும் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இருக்குது கண்ணு. இதுவும் நம்ம 11th தான் பார்த்தோம். இஃப் யூ வாண்ட் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ரெஃபர் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும், அப்படியே நிற்கும் மனசில். சரியா? ஓகே, இருக்குது, நம்ம பார்த்தோம், படிச்சிருக்கோம், மிஸ் நடத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது மைண்டில் அப்படியே நின்றுடும். ஓகே, சரி வாங்க இப்போ. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பிரயோஃபிலம் பார்த்தோம். பிரயோஃபிலம் அப்படின்றது ஒரு லீஃப் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ரைட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரயோஃபிலம் லீஃப்லேருந்து நமக்கு எபிஃபில்லஸ் பட்ஸ் ஃபார்ம் ஆகுதாமா. ஓகேவா? அதாவது ஃபில்லஸ் அப்படின்னாவே நமக்கு என்ன குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லீஃபை தான் குறிக்கும். ஸோ அப்போ எபிஃபில்லஸ், அதாவது பட்ஸ்லேருந்து நமக்கு, அதாவது லீஃப்லேருந்து நமக்கு பிளான்ட் ஃபார்ம் ஆகிறது நம்ம எபிஃபில்லஸ் பட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க கண்ணு, தே டெவலப் இன்டு நியூ பிளான்ட். அது ஃபார்ம் ஆனோடனே டெவலப் இன்டு நியூ பிளான்ட்டு ஃபார்மிங் எ ரூட் சிஸ்டம் அண்ட் பிகேம் இண்டிபெண்ட் பிளான்ட் வென் த லீஃப் கெட் டிட்டாச்ட். ஓகேவா? ஸோ அப்போ லீஃப் அந்த நாட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு ரூட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான நம்ம ஒரு ஸ்மால் செடி ஃபார்ம் ஆன உடனே அது பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகி கீழே விழுகும். எந்த இடத்துல விழுந்தாலும் அந்த சரௌண்டிங் அதுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து இன்னொரு பிளான்ட் உருவாகும். ஓகேவா? ஓகே, டன். சீலியா அப்படின்றது இன்னொரு இஸ் அ பல்பஸ் பிளான்ட். ஆமாம், ஓகேவா? ஸோ பல்பஸ் பிளான்ட் அண்ட் க்ரோயிங் இன் சாண்டி சாயில். ஓகேவா? பல்பஸ் பிளான்ட்னா என்னங்கன்னு, ஆக்சுவலாக பல்பஸ் அப்படின்றது முன்ன நான் சொன்னேன் இல்லையா, என்னது கண்டென்ஸ்டு. ஓகேவா? ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய அதை தான் நம்ம பல்ப் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப பிளான்ட் அப்படியே பெருசாக இப்படிலாம் நம்ம முன்ன பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலே இப்படிலாம் பெருசாக பிளான்ட் வராது. எவ்வளோ அளவு ரெடியூஸ் ஆகிருக்குமோ அவ்வளோ அளவு ரெடியூஸ் ஆகி வளர்ந்துருக்கும். அதை தான் நம்ம பல்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகேவா? ஸோ சிலியா அப்படின்றது அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு. இதில் ஒரு இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இருக்குது. இது என்னென்னு பாருங்கன்னு, த foliage லீஃப், அதாவது த foliage லீவ்ஸ் ஆர் லாங் அண்ட் நேரோ. ஓகேவா? அதோட லீவ்ஸோட அந்த தோற்றம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டமாக இருக்கும். ஓகேவா? நம்ம பெரிய கரும்பு இருக்குல்ல கண்ணு, கரும்போட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அதோட சோகன்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்கும். ஆமாவா? ஸோ அது மாதிரி இதோட லீவ்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்குமா. ஓகேவா? ஸோ அந்த லீஃப் ஆனது எப்போ மண் ரீச் பண்ணுதோ, அதாவது ஒரு பிளான்ட் இருக்குது, அதுவும் கண்டென்ஸ்டு பிளான்ட்டுன்னு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் எப்படி வளர்ந்துருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மண்ணுக்கு கீழே தான் போயிருக்கும், மண்ணில் விழுந்திருக்கும்.
ஓகேவா? மண்ணில் தான் அது மண்ணில் தான் இருக்கும். கண்டென்ஸ்டு பிளான்ட்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ கண்டென்ஸ்டு ரொம்ப குறைக்கப்பட்ட சைஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்டு. அப்போது அதோடய பிளான்ட் எப்படி இருக்கும், அதோடய லீவ்ஸ் எப்படி இருக்கும், இன்னொரு இடத்துல அப்படி கீழே விழுந்திருக்கும். ஓகேவா? அப்படி பக்கமாகவே மண்ணில் அப்படியே மண்ணில் அப்படியே கீழே உரசிட்ருக்கும். அப்போ எந்த இடத்துல மண் டச் பண்ணுதோ அந்த இடத்துல இன்னொரு நியூ பிளான்ட்டை அந்த லீஃபானது உருவாக்குதான். திஸ் இஸ் த பாயிண்ட். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள். ஸோ இது சீலியா அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் நடக்குது. ஓகேவா? சரியா? ஓகே, டன். ஓகேடாம்மா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் த்ரூ லீஃப் பார்த்தோம். இதே மாதிரி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஸ்டெம். ஓகேவா? ஸ்டெம்மில் மூலமாக ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் லீஃப் மூலமாக எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஓகேடா தங்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் த்ரூ ரூட் பார்த்தோம். ஓகேவா? லாஸ்ட்டு கிளாஸில் ரூட் பார்த்தோம். இந்த கிளாஸில் ஸ்டெம் மூலமாக நடந்ததையும் லீஃப் மூலமாக நடந்ததையும் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃபினிஷ்டு. சரியா? ஓகே, டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு 3 பாயிண்ட் மட்டும்தான் இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கண்ணு. ஒன்லி ஒன் பேரண்ட் இஸ் ரெக்யர்ட் ஃபார் ப்ராபகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பிளான்ட் போதுங்கண்ணு. அது மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஒரு பிளான்ட் போதும். ஓகேவா? ஸோ ஒரு பிளான்ட் போதும் ஃபார் ப்ராபகேஷனுக்கு. சரியா? இன்னொரு பிளான்ட் ஃபியூஸ் ஆகணும், 2 பிளான்ட் நமக்கு வேணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்லை. ஸோ ஒரே ஒரு பிளான்ட்டு போதும் ஃபார் ப்ராபகேஷன். ஓகேவா? இன்னொரு பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு. ஓகேவா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திஸ் இஸ் த ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? அட்வான்டேஜஸ். அடுத்தது, the new individual plants produced are genetically identical. ஓகேவா? நியூ இண்டிவிஜுவல் இப்போ ஒரு மதர் பிளான்ட் வந்து ஒரு டாட்டர் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா எக்ஸாக்டாக ஜெனட்டிக்கல் அப்படியே இதோட ஜீன் இங்கே இருக்கும். ஜெனட்டிக்லி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜெனட்டிக்லி ஐடென்டிக்கல். சரியா? இதுவுமே இது ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இது மைனஸ் தான். ஓகேவா? ஓகே, டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன் சம் பிளான்ட் this enables to spread rapidly. ஓகேவா? ஸோ ஒரு சில பிளான்ட்டில் இதால் என்ன பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக என்ன செய்ய முடியும், ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதாவது ஃபாஸ்ட்டாக தன்னை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதோட எய்ம் என்ன, யாரோட எய்முமே என்ன, நாம் ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளோட யங் ஒன்ஸ் அதில் அங்கே நிறையா இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது. அது என்ன செய்யுது, ஒவ்வொரு வருஷமும் மேங்கோ கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, தன்னோட யங் ஒன்ஸை சீட்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். சீட்ஸ் வெறும் சீட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய அதாவது சக்குலண்ட், அதாவது அந்த சீட்ஸோட கவரிங் தான் நமக்கு எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப்னு சொல்லுவோம். இந்த எபிகார்ப் அண்ட் மீசோகார்ப்பை நம்ம சாப்பிட்றோம். ஓகேவா? மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா எபிகார்ப் வந்து ஸ்ட்ராங் அப்படி தோல் மாதிரி இருக்கும், எண்டோகார்ப் வந்து சக்குலண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம விரும்பி சாப்பிடுவோம். சாப்பிட்டு அதோட சீட்ஸை எங்கேயாவது தூக்கி போடுவோம், இல்லை யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு எங்கெங்கெல்லாம் தூக்கி போடுறோமோ, எங்கெங்கெல்லாம் இருக்குமோ வைக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு பிளான்ட் வரும். ஓகேவா? ஸோ அதுதான் மாமரத்தோட எய்மு. என்னது, தன்னை அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு பிளான்ட்டோட எய்மு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மூலமாக தன்னை அதிகமாக என்ன பண்ணிக்க முடியும், பிளான்ட்டை ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியும். சரியா? திஸ் இஸ் த அனதர் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சர்லேயும் சரி. ஓகேவா? ஹார்டிகல்ச்சரலிஸ்ட் அண்ட் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூட்டிலைஸ் தீஸ் ஆர்கன் ஃபார் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். ஃபார் கல்டிவேஷன் டு ஹார்வெஸ்ட் பிளான்ட் இன் லார்ஜ் ஸ்கேல். ஓகேவா? ஸோ அப்போ ஹார்டிகல்ச்சரிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபார்மர்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அதாவது இது ஆக்சுவலாக சீட்ஸ் இல்லை, என்னது, இப்போ ரோஸ் அப்படின்னா ரோஸோட கட்டிங்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி பிரையோஃபிலம் பிளான்ட் நமக்கு நிறையா வேணும்னா பிரையோஃபிலத்தோட லீஃபை பிச்சு கொண்டு வந்து மண்ணுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அது நிறையா வரும். சரியா? அப்போ இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் ப்ராபிக்யூல்ஸை யூஸ் பண்ணி, ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஒன்று பார்த்தோம், வெஜிடேட்டிவ் ப்ராபிக்யூல்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ப்ராபிக்யூல்ஸ் அல்லது டயாஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா? ஸோ அது என்னன்றதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ the unit reproductive structure used in propagation. ஓகேவா? எந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராபகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோமோ
அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ராபக்யூல்ஸ் ஆர் டயாஸ்போர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க். ஓகேவா? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டிவ் ப்ராபக்யூல்ஸ் ஆர் டயாஸ்போர்ஸ் அப்படின்னா என்னன்றதை பாருங்கள். ஓகேவா? புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ். சரியா? நோ நியூ பிளான்ட், அதாவது நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ்டு ஹாவ் நோ ஜெனட்டிக் வேரியேஷன். ஓகேவா? நோ ஜெனட்டிக் வேரியேஷன். அதாவது ஸோ நியூ பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்காக இப்போ உருவாகக்கூடிய நியூ பிளான்ட்டு எந்த ஒரு ஜெனட்டிக் வேரியேஷனும் இருக்காது. ஏன்னா அது சிங்கிள் பேரண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகினது. ஆமாவா? ஸோ சிங்கிள் பேரண்ட்லேருந்து ஃபார்ம் ஆனனால எந்த ஒரு ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனையும் அது ஃபேஸ் பண்ணாது. பட் ஃபேஸ் பண்ண ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் இருந்தால் தானே நியூ ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகும். எப்படி? இப்போ ஒரு ஒயிட் கலர் ரோஸ் இருக்குது கண்ணு, உங்கள் வீட்டில் ஒயிட் கலரில் ஒரு ரோஸ் இருக்குது. ஓகே, அந்த ஒயிட் கலர் ரோஸை இந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மூலமாக ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி வைக்கிறீங்க, நமக்கு இன்னொரு ஒயிட் கலர் ரோஸ் கிடைக்குது. ஓகேவா? பட் அதே அந்த மாதிரி ஒரு 10 ரோஸை வச்சுக்கிறீங்க, வீடு ஃபுல்லாக ஒயிட் ரோஸ் கலர் தான். ஓகே, வச்சுருக்கீங்க. நீ லைட்டாக ஃபீல் பண்ணுவ தானே, இந்த ஒயிட்டோட வேறு ஏதாவது கலர் சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோமா? அப்போ என்ன செய்வோம்? இன்னொரு ரெட் கலர் ரோஸையும் ஒயிட் கலர் ரோஸையும் சேர்த்து சின்ன ஒரு கட் கொடுத்து ரெண்டுத்தையும் இந்த மாதிரி இந்த இது சேர்கிற இடத்துல ஒரு சின்ன கட் மாதிரி கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டு நம்ம மறுபடியும் வளர்த்த ஆரம்பிப்போம். இப்படி வளர்த்தணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரோஸ் வந்து ஒரு ரெட்டையும் ஒயிட்டையும் சேர்ந்து பூக்கிற மேலே ஒரு டபுள் கலரில் இருக்கும். பார்த்தா நமக்கு பிடிக்குதா இல்லையா? எஸ், அது மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ ஜெனட்டிக்கலாக எந்த வேரியேஷனும் இல்லை அப்படின்றது ஒரு மைனஸ் தான். சரியா? அப்படியே ஒரு நியூ இது வந்து ஃபார்மே ஆகாது. சரியா? அம்மா மாதிரி தான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நியூ வெரைட்டி இங்கே ஃபார்ம் ஆகாது. ஏன்? தேர் இஸ் நோ ஃபியூஷன் ஆஃப் அதர் பிளான்ட். ஓகேவா? இன்னொரு பிளான்ட் இங்கே ஃபியூஸ் ஆகலை, அதனால் ஜெனட்டிக் வேரியேஷன் இங்கே நடக்கலை. புரியுதா? ஜெனட்டிக் வேரியேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும், பட் இங்கே இல்லை. சரியா? இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட், இது டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? ஓகேடாம்மா. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடத்துனது அல்லது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் த்ரூ ரூட், த்ரூ ஸ்டெம், அப்புறம் லீஃப், இப்படி கேட்கலாம். அல்லது 3 மார்க்ஸில் கூட ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி கேட்கலாம். அல்லது அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நடத்தின டாபிக்ஸ்லேருந்து 5 மார்க்ஸ் எல்லாமே மொத்தமாக கேட்கலாம். அல்லது சின்னதாக அவங்க குட்டி குட்டியாக பிரித்து 3 மார்க்ஸ்லையோ அல்லது 2 மார்க்ஸில் கேட்கலாம். அதனால் நீ என்ன செய்ய? ஃபுல்லாக படிச்சிடு. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங்.